விஜய் சார் படம் ஜனநாயகன் தாமதமாக இருந்தாலும் மிக சரியான டைமில் அது கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வந்து காலம் சரியான நேரத்தில் கொண்டு வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா காலம் நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணுது. ஸோ அந்த நம்பிக்கையில் இல்லை, இந்த ஏஜில் அந்த அளவுக்கு பாருங்க, சுந்தருக்கு அப்படியே இருக்குது, அவருக்கு அப்படியே இருக்குதா? இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்கலன்னு வைக்கல, நாங்கெல்லாம் மணப்பாறை பாடு கட்டி பாய வர ஏறு மூட்டி நாடு சத்யராஜ். நானும் கவுண்டமணி என்ன பேசிக்கோ, கவுண்டமணி என்ன சொல்றாரு, சத்யராஜ் இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்காம இருந்தால் நம்ம என்ன செஞ்சிருப்போம், எங்கேயாச்சும் ஊரில் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்போம் அப்படின்பா. பல்லு எனக்கு இப்போவே பெருசா, அப்போ ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வயசானங்காட்டி அப்படியே இந்த முகத்து சதையெல்லாம் இறங்கல, மேல் உதடும் கொஞ்சம் இறங்கி பல்ல மூடிட்டு இருக்குது. இல்லாட்டி அப்பெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கும். போய் சிவகுமார் அண்ணா கிட்ட தான், அப்பா கிட்ட தான் போய், அண்ணா பல்லு ரொம்ப பெருசாக இருக்குன்னு என்னென்ன பண்ணுறது அப்படின்னா, இது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிலேயே இதெல்லாம் யோசிச்சு வர வேண்டாமா, இங்கே வந்து சொன்னேன். அதே பல்லு தான் கோயம்புத்தூர் இருக்கும்போது இருந்த அளவுக்கு தான் பல்லு இங்கேயும் இருக்குது. அண்ணா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கண்ணா அப்படின்னா. பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மறுபடியும் எல்லாரையும் சந்திக்கிறதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போன வருஷம் பயங்கர செலிப்ரேஷனோடு நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். அது தடங்களாகிடுச்சு. எனக்கு முதல் படத்துலேயே அது நடந்திருக்கு. பல தடங்களுக்கு அப்புறம் தான் முதல் படமும் ரிலீஸ் ஆச்சு. அடுத்த படம் அதை விட தடங்களாச்சு. ஸோ தடங்கள் ஒன்றும் புதுசு இல்லை, பழகினது தான். ஆனால் வந்து ஞானவேல் இருந்த சுச்சுவேஷனில் வந்து அவர் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு, நான் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் நிம்மதியாக இருங்க, அதான் முக்கியம். ஏன்னா நாம் இருக்கிற எல்லா போராட்டத்துலேயும் ஜெயிச்சரணும்னு ஓடுறதுல வந்து ஹெல்த்தை விட்டுறோம். அதனால் ஹெல்த்தை மட்டும் செஞ்சு விடாமல் இருந்தீங்கன்னா போதுங்கிறது மட்டும் தான் அவர்கிட்ட நான் சொன்னது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை வந்து மனசுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கணும்னு அவர்கிட்ட நான் எப்போவுமே நான் கேட்டுப்பேன். சினிமா பற்றி சொல்லும்போது சின்ன வயசில் அப்பா சொன்ன ஞாபகம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு அரசியலையுமே வந்து அது யாருக்கு போய் சேரணும்னு எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சினிமாவில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே யார் இருக்கணும்னு எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க படம் நடித்து முடிச்சுட்டா கூட கடைசியில் தியேட்டரில் வருவோமான்னு தெரியாது, அது கடைசியில் காணாமல் போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஏற்கனவே நிறையா விஷயங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு நல்ல கதை, அதுக்கு தேவையான ஒரு டைரக்டரையும் தயாரிப்பாளரையும் நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் அதுவே முடிவு பண்ணிக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது ஒரு லொக்கேஷன் அமையும் போதும் சரி, நிறைய சீனியர்ஸ் இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு தேவையான விஷயத்தை அதுவே அமைச்சுக்கோன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை நம்பினோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி தாமதங்கள் வரும்போது ரொம்ப பதட்டம் அடையும், ஏன் வருதுன்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம். பட் அதை நம்பும்போது நிச்சயமாக அது ஒரு பிளான் பண்ணி அது இப்போ தான் வரணும்னு நினச்சி வருது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் வந்து கவலை இல்லாமல் நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம வருத்தப்படாமல் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த வகையில் இந்த படம் ஒரு பெரிய தாமதத்துக்கு அப்புறம், பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு. ஞானவேல் சொன்ன மாதிரியே நானும் நிறைய பேருக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். முக்கியமாக அண்ணாக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பெரிய உதவியாக இருந்திருக்காரு. அதே மாதிரி ஃபைனான்சியர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ், நிறைய டெக்னீஷியன்ஸ். ஏன்னா வந்து ரிலீஸ் நெருங்க வந்து எல்லாருமே டபுள் த டைம், ஒரு 48 hours 50 hours வந்து தூங்காமல் வேலை செய்ய வேண்டியது இருந்துச்சு அந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு. ஸோ எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த டைமில் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நலன் ஏன் இங்கே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அவர் திருவண்ணாமலையில் கோயில் சாமி கும்பிட்டுருக்காரு. நல்லபடியாக எந்த தடங்களும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெறணுங்கிறதுக்காக ஒரு கோயிலில் உட்காந்துருக்காரு. அண்டு நலன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டைரக்டராக இருக்கார். ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் இல்லை, டைரக்டர்ஸ்க்கே பிடிச்ச ஒரு டைரக்டராக இருக்கார். அவர் இந்த கான்செப்ட் கொண்டு வரும்போது நான் ஆடியோ ஃபங்க்ஷனே பேசியிருந்தேன். ரொம்ப பயமாக இருந்துச்சு, இந்த கேரக்டர் எடுத்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு தனி ட்ரைனிங் வேணும். ஆனால் வந்து இதுக்கு நான் வரும்போதும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரல, வந்து கற்றுக்கிட்டு தான் எல்லாமே. பட் பண்ணுறதை சின்சியராக பண்ணணும், எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு ஒவ்வொரு நாளும் அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணி, அவருடைய படங்களை திரும்ப பார்த்து, அவரோட க்ளோஸ்அப்ஸை திரும்ப பார்த்து அதை எப்படி கொண்டு வரலாம். ஏன்னா என்ன முகத்தை என்னாலே கொஞ்ச நேரம் பார்க்கவே முடியாது. அதில் அவர் முகத்தை கொண்டு பொருத்தணும்னா எப்படி பொறுத்துறதுன்றது ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் நலன் மாதிரி ஒரு டெக்னீஷியன், ஜார்ஜ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கும்போது, வெற்றி மாதிரி எடிட்டர்ஸ் இருக்கும்போது அவங்களோட சப்போர்ட்டில் அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சீன் டெஸ்ட் ஷூட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் ஓகே இந்த வழியில் போயிடலான்னு நினச்சி தைரியமாக கொண்டு வந்தோம். ஆனால் அதுக்கப்புறமா சந்தோஷ் நாராயணனோட இசை டெஃபினட்டாக அது இன்னும் மேலே எடுத்துகிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நலன் யோசிக்கும்போது சொன்னார், ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்ம் மாதிரி ஒன்று பண்ணணும், ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபில்ம், ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் பண்ணணும். ஆனால் அது வந்து மாடர்னாக இருக்கணும். அதுக்கு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கு எங்கே போகிறதுனா, அது எப்பவுமே சூப்பர்மேன் பேட்மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கற்பனை கேரக்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொசைட்டிலேயே வந்து சூப்பர் ஹீரோஸ் இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தா அவர் ரியல் லைஃப்லையும் சரி, ஸ்க்ரீன்லேயும் சரி ஒரு மாஸ் ஹீரோவாகவே இருந்திருக்காரு. அவ்வளோ விஷயங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள், மனிதநேயம் மிக்க விஷயங்கள் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அவர் ஏன் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு அவர் யோசித்து கொண்டு வந்தது. அவர் தைரியமாக யோசிச்சுட்டாரு. ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறது அவ்வளோ சிம்பிளாக இல்லை, பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் அவரை பற்றி தெரிஞ்சுக்க அவர் மேலே இருக்க மரியாதை கூடிகிட்டே இருந்துச்சு.
யூஸ்வலாக வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நானும் ஞானவேலும் கும்பிட்டு வருவோம். ஆனால் இந்த வாட்டி வந்து வாத்தியார் வச்சு படம் எடுத்ததுனால அவர் சமாதிக்கு போய் கும்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அது முதலே நாங்கள் போகணும்னு நினச்சோம். அப்போ ரிலீஸ் தள்ளி போச்சு. இன்றைக்கி வந்து எந்த தடையும் இல்லாமல் நாளைக்கு ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காகவே காலையில் போய் கும்பிட்டு வரலான்னு போயிருந்தோம். அங்கே போய் நிற்கும் போது அங்கே இருக்கிற உணர்வே வேறையாக இருந்துச்சு. இங்கே இருக்கிறவர் எப்போவோ இறந்துட்டார், 40 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே போய் நிற்கும் போது இன்னும் அவரை பற்றி நம்ம நினச்சிட்ருக்கோம், இன்னும் அவரை பற்றி ஒரு சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அவருடைய இமேஜ் இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே போய் அவரை கும்பிட்டுட்டு வரும்போது அதில் இருக்கிற உணர்வே வேறு. எனக்கு தெரிஞ்சு நிறையா விஷயங்கள் சேர்ந்து வந்து அமைஞ்சதுக்கு அவரோட பிளெஸிங் நிச்சயமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு பொங்கல் ரிலீஸுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த படம் குழந்தைங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜாலியான படம் தான் அது. அதில் சாங்ஸும் ஃபைட்டும் காமெடியும் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நிச்சயமாக நலனுடைய ஃபேன்ஸுக்கும் சரி, பொங்கல் செலிப்ரேட் பண்ணணுன்னு வரவங்களுக்கும் சரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அது சந்தோஷம் வந்து அதை இன்னும் ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோயின் தட்டுப்பாடு இருக்குன்னு தமிழ் சினிமாவில் சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு நல்ல ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை. அவங்க ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆன ஹீரோயின் பயங்கர டேலண்டட். ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது அவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சின்சியராக இருக்கிறவங்க பார்த்தாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒர்க்குக்கு வரும்போது அதை என்ஜாய் பண்ணி பண்ணுறவங்க இருக்கும்போது தான் அந்த சீன் இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் அவங்களும் ரொம்ப நாளாக வெயிட்டிங், ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ரொம்ப நாளாக வெயிட்டிங். கொஞ்சம் தட்டுனோம்னா அழுதுருவாங்க, அந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு பதட்டத்திலேயே இருக்கிற ஆள். ஸோ அவங்களுக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அமையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சத்யராஜ் மாமா வந்து சொல்லிகிட்டே இருந்தார், கார்த்தி நீ இருக்கிறதுனால நான் அந்த படத்தை மன்னிச்சு விடுறேன்னு சொன்னார். ஸோ உண்மையாக சொன்னமாமா பக்தியோடு தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 சின்சியராக பக்தியாகவும் அவரை வந்து ஒரு டெமி காட் மாதிரி தான் பார்த்து அவரை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ப்ரொடியூசரோட அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, என்னடா எடுத்து வச்சுருக்கீங்க பார்க்கணுன்ற மாதிரி. ஸோ நிச்சயமாக தைரியமாக உங்களுக்கு காட்டலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. அன்பர் சார் நன்றி. கிரண் சார், எவ்ரிடே செட்ஸில் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கேன் நான். அந்த ஆர்ட் டெக்கார்னு சொல்லுவாங்க, அது என்னென்னு நான் அப்புறமா கூகுளில் போய் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதை வந்து அவ்வளோ கேஷுவலாக அவர் செட்டில் க்ரியேட் பண்ணது பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐ திங்க் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பேக்ரவுண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். சுந்தர் சார் வந்து ஒரு நடிப்பு ஆசிரியர், அவர்கிட்டலாம் பாராட்டுவாங்கிறது பெரிய விஷயம். ரொம்ப நன்றி சார் உங்கள் வாழ்த்துக்களுக்கு. அண்ட் வெற்றி, எவ்வளோ நாள் உட்காந்து செதுக்கியிருப்பீங்கன்னு தெரியும் அந்த படத்துக்கு, உங்களுக்கும் என்னோட நன்றி. அண்ட் ஷில்பா, டேக்கிங் போல்ட் அண்ட் அன்யூஷுவல் கேரக்டர்ஸ் அவ்வளோ ஈஸி இல்லை, அதை எடுத்துகிட்டு பண்ணதுக்கு உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் ரொம்ப டல்லாக உட்காந்துருப்போம். அப்போ வந்து எல்லாம் நன்மைக்கு தான் அப்பா சொல்லுவார். நம்ம அப்போ சொல்லும்போது புரியவே புரியாது, ஆனால் இப்போ புரியுது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிளான் இருக்குது. அந்த வகையில் வந்து விஜய் சார் படம் ஜனநாயகன் தாமதமாக இருந்தாலும் மிக சரியான டைமில் அது கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வந்து காலம் சரியான நேரத்தில் கொண்டு வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா காலம் நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணுது. ஸோ அந்த நம்பிக்கையில் இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற படங்கள் எல்லா படங்களும் பெரிய வெற்றி பெறணும் அண்டு மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்டு எப்பவும் உங்கள் அன்பு தேவை. தேங்க்யூ. Thank you so much, sir. Request the team to pose for a picture. First photos எடுத்துடலாம், அதுக்கப்புறம். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வாத்தியாருக்கு எனக்கு இருக்கிற கனெக்ஷனை பற்றி பேசுகிறதுனா நிறையா பேச முடியும், ஒரு 1 hour ஆயிரும். வேறு விஷயம், அப்புறம் இந்த படத்தில் இருக்கிறவங்கள பற்றியே பேச முடியாது, அவ்வளவு இன்சிடெண்ட். அது தனியாக ஒரு கதை வச்சுக்கலாம், ஒரு 1 hour ஆகும். எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தம்பி ஞானவேல் ராஜா, அவங்க அப்பா வந்து என்னை விட பெரிய ரசிகர். ஒரு தடவை அப்பா சொன்னாருங்க, ஞானவேல் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படம்னா நோட்டா ஷூட்டிங் இப்போ சொன்னார் என்கிட்ட. அவர் கோயம்புத்தூர்காரர் தான். நான் 110 தடவை நாரோடிமன் படத்தை பார்த்துருக்கேன். 110 தடவைனா யூடியூப்லேயோ ஃபோன்லேயோ டிவிலையோ தியேட்டரில் போய் டிக்கெட் வாங்கி 110 தடவை பார்த்துருக்கேன். 3 ஹீரோயின் அவ்வளோ அழகான ஹீரோயின், பானுமதி அம்மா, சரோஜா தேவி அம்மா, எம்என் ராஜம் அம்மா, இவங்க 3 பேரும் 110 தடவையில் ஒரு தடவையும் கூட அவங்க முகத்தை பார்க்கல.
அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு இந்த படம் அமைஞ்சது ரொம்ப கஷ்டம். கார்த்தி, உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படமே ரொம்ப சேலஞ்சான படம் பருத்தி வீரன். ஏன்னா நீ டவுன்ல பிறந்து வளர்ந்து அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்து பருத்தி வீரன் கேரக்டர் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொண்டு வந்து அசத்திட்ட. பட் அதை விட உனக்கு ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் வந்து இந்த வாவாத்தியார் தான். ஏன்னா அது வந்து தலைவர் பேரா இருக்கிறதுனால அதில் நடிச்சு பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதை நீ பிரமாதமாக பண்ணியிருப்பேன். இந்த டீசர் எல்லாம் பார்க்கல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அடையும். கிருத்தி ஷெட்டி கரெக்டாக சொல்லிட்டுனா, ஷில்பா எல்லாரும் வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. தம்பி ஆனந்தராஜ், தம்பி சுந்தர், 2 பேர் பாருங்கள் என்ன ஏஜ் ஆனாலும் முடி கொட்டாமல் அப்படியே இருக்கிறாங்க. இல்லை இந்த ஏஜில் அந்த அளவுக்கு பாருங்க. சுந்தருக்கு அப்படியே இருக்குது, அவருக்கு அப்படியே இருக்குதா? இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்கலன்னு வைக்கல. நாங்கெல்லாம் மணப்பாறை பாடு கட்டி பாய வர ஏறு மூட்டி நாடு சத்யராஜ். நானும் கவுண்டமணி என்ன பேசிக்கோ. கவுண்டமணி என்ன சொல்றாரு, சத்யராஜ் இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்காம இருந்தால் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? எங்கேயாச்சும் ஊரில் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்போம் அப்படின்பா. அதுக்கு நம்மளுக்கு 1 2 3 எல்லாம் தெரியணும்ல. முதலாளி கேட்பான்ல, அப்போ இத்தனை மாடு ஓட்டிட்டு போனால் திருப்பி வர கணக்கு கரெக்டாக இருக்குதான்னு நம்மளுக்கு அப்படி காமெடியாக பேசிகிட்டு இருப்போம். அதனால என்ன இந்த படத்தில் நலன் வந்து இதை வந்து இந்த படத்தை வேற மாதிரி டீல் பண்ணியிருக்கிறாரு. அதாவது தலைவர் பேர் வச்சுட்டு புரட்சி தலைவர் பேர் எடுக்கிற படம் வந்து ஒரு பழைய மாதிரி இருந்துருமோ அப்படிங்கிறதே இல்லாமல் இன்னைக்கு மாடர்னா நம்ம ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டாரு. இதில் நடந்த காமெடியான விஷயத்தை மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். என்ன படம் வந்து டெஃபினட்டாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் சினிமாவில் நடிக்க வந்தப்போ கிட்டத்தட்ட ஆச்சு ஒரு 50 வருஷம் ஆச்சு. நான் 78 முதல் படம் வந்தது. பல்லு எனக்கு இப்போவே பெருசாக, அப்போ ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வயசானங்காட்டி அப்படியே இந்த முகத்து சதையெல்லாம் இறங்கல, மேல் உதடும் கொஞ்சம் இறங்கி பல்ல மூடிட்டு இருக்குது. இல்லாட்டி அப்பெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கும். போய் சிவகுமார் அண்ணா கிட்ட தான், அப்பாகிட்ட தான் போய், அண்ணா பல்லு ரொம்ப பெருசாக இருக்குன்னு என்னென்ன பண்ணுறது அப்படின்னா, இது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிலேயே இதெல்லாம் யோசிச்சு வர வேண்டாமா இங்கே வந்து சொன்னேன். அதே பல்லு தான் கோயம்புத்தூர் இருக்கும்போது இருந்த அளவுக்கு தான் பல்லு இங்கேயும் இருக்குது. அண்ணா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கண்ணா அப்படின்னா, மந்த வழியில் ஒரு டாக்டர் பேர் சொல்லி அங்கே போய் கொஞ்சம் பல்ல ஃபைல் பண்ணி ராவிடுங்க அப்படின்னார். அங்கே போய் டாக்டர்கிட்ட போய் உட்காந்தாச்சு. காட்டுங்க எல்லாம் காட்டி அந்த ஒரு சின்ன சக்கரை நமக்குதான் இங்கே பல்ல வச்சு தேய்க்கிறாரு. முன்னாடி பவுடராக கொட்டுது. கிட்டத்தட்ட கால்வாசி பல்ல அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா பல்லு சரியாது, பல்லு பெருசாக தெரியுது. டாக்டர் அது கலை வெறி, நம்ம வந்து சினிமாவில் நடிச்சு ஆகணும். டாக்டர் இன்னும் ஓட்டுங்க, டாக்டர் இன்னும் ஓட்டுங்க, பவுடராக தெரிக்குது. இனிமே பண்ண முடியாது டாக்டர், பரவாயில்ல டாக்டர், இன்னும் பல்லு பெருசாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அரைச்சி விடுங்க அப்படின்னா, இதுக்கு மேலே அரைச்சோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, சூடாக காஃபியும் சாப்பிட முடியாது, பரவாயில்லையா அப்படின்னாரு. பரவாயில்ல டாக்டர் பண்ணுங்க, இதுக்கு மேலே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பல்ல சின்னது பண்ணி நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 250 படம் நடிச்சதுக்கப்புறம் கார்த்திகிட்ட வந்து மாட்டுனா, நலன் குமாரசாமி சார் இந்த படத்தில் இதில் நான் வில்லனா நடிச்சுக்கிறேன், வாத்தியார் படத்தில் வில்லனா நடிச்சுக்கிறேன் பாருங்க, ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கெட்டப் பண்ணலாம் சார், என்ன சார் பண்ணலாம்? பல்லு வச்சுட்டா சார். சார் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பல்லு சைஸு குறைச்சிட்டா சார் நடிக்கவே வந்தேன். பல்லு வைக்கிறதுனா சார் சின்ன பல்லு பாரு, கார்த்திக் எல்லாம் வைக்கலாம், கார்த்திக் வைக்கலாம், கமல் சார் தான் ஃபர்ஸ்ட் வச்சார், கல்யாண ராமன் தான் ஃபர்ஸ்ட் கமல் சார் பல்லு வச்சார்னா, கமல் சாருக்கெல்லாம் சின்ன பல்லுங்க போது அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணால் அந்த பெரிய, நம்மளுக்கு ஏற்கனவே மாட்டு பல்லு மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே ஒரு பெரிய பல்ல எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார் அது பண்ணிடலான்னு சொல்லி அப்படி ஒரு பல்ல வச்சுட்டு நடிச்சுக்கிறேன். அப்பா வந்து பல்ல சின்னது பண்ணி விட்டாரு, மகன் வந்து பல்ல பெருசு பண்ணி விட்டாரு. என்ன பண்ணுறது? எனக்கு இந்த படம் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. அதனால் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும். தம்பி ஞானவேல் ராஜாக்காக கண்டிப்பாக ஜெயிக்கணும், தம்பி கார்த்திக்காக ஜெயிக்கணும். தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துட்ருக்குறாங்க, நல்ல தருணத்தில் வருது. நான் அன்னைக்கு பேசும்போது அவங்க ஆங்கர் அவங்க அர்ச்சனா வந்து கைதட்டினாங்க. நான் லைனாக வாத்தியார் படம் சொல்லிட்டு வந்து 1964 வேட்டைக்காரன், 64 பொங்கலுக்கு வேட்டைக்காரன், 65 பொங்கலுக்கு எங்கே விட்டு பிள்ளை, 66 பொங்கலுக்கு அன்பேவா, 67 பொங்கலுக்கு தாய்க்கு தலைமகன், 69 பொங்கலுக்கு மாட்டுக்கார வேலை அப்படின்னு லைனாக அடிச்சுட்டு வந்து, அடையே அப்போ இப்படி ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி 26 பொங்கலுக்கு வாத்தியார். நன்றி, வணக்கம்.